வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். நெறைய சமயங்கள்ல நம்ம யாருக்கு, யாரிடம் இந்த மாரிலாம் வச்சு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். நீ யாருக்கு ஓட்டு போட போற? இத யாருக்கு குடுக்கணும்? இத யார்கிட்ட சொல்லணும்? இந்த மாரிலாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? பொதுவா இந்த மாரி இடங்கள்லாம் நம்ம ஹூம் அப்படின்னு வச்சு முன்னாடிலாம் சென்டென்ஸஸ் சொல்லுவோம். கொஸ்டின்ஸ் கேட்போம். பட் இந்த ஹூம்ங்கிற வார்த்தைய இப்ப மாடர்ன் இங்கிலீஷ்ல யாரும் யூஸ் பண்றதே இல்ல. அதுக்கு பதிலா எல்லா இடங்கள்லயுமே நம்ம ஹூ அப்படின்னே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த ஹூம்க்கு பதிலா நாம ஹூவோட சில ப்ரப்போசிஷன் காம்பினேஷன்ஸ் அப்படியே சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஹூ அண்ட் டூ, ஹூ ஃபார், ஹூ வித், ஹூ ஃப்ரம் இந்த மாரி நம்ம யூஸ் பண்றோம். இதுல ஹூ ஃப்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரிடமிருந்து அந்த அர்த்தம் வரும். ஹூ வித் அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம் வரும். பட் இந்த யாருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹூ டூவையும் யூஸ் பண்ணுவோம், ஹூ ஃபாரையும் யூஸ் பண்ணுவோம். அப்ப எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்ததானா, இப்ப பொதுவா நம்ம வந்து ஒருத்தருக்கு இத யாருக்கு குடுக்கணும்? இத யாருக்கு அனுப்பணும்? இத யார்கிட்ட சொல்லணும்? இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்பல்லாம் நீங்க வெறுமனே ஒரு டைரக்ஷன் இங்கேருந்து இங்க நீங்க குடுக்குறீங்கன்னா, ஒரு பொருள் இங்கேருந்து இங்க போகுது. சொல்றீங்கன்னா, இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க போகுது. இந்த மாரி இந்த டைரக்ஷன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம வந்து ஹூ அண்ட் டூ காம்பினேஷன யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே நம்ம வந்து வெறும் டைரக்ஷன் இங்கேருந்து இங்க போகல. நம்ம ஒரு சொல்ற ஒரு விஷயம், இல்ல நம்ம குடுக்குற ஒரு பொருள்னால இவங்க பலன் அடையறாங்க. இந்த ரிசீவருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணுவோம். அத விடவும் இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, தமிழ்ல நம்ம வந்து யாருக்குன்ற இடத்த நம்ம யாருக்காக அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்துலலாம் நீங்க ஃபார்ன்னு யூஸ் பண்ணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், "நீ இத யாருக்கு வாங்குற?" ஸோ நம்ம வாங்குறோம். அத வாங்குன பொருள்னால இந்த ரிசீவர் வந்து பலனடையறாங்க. "இத யாருக்கு வாங்குற?" அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, "இத யாருக்காக வாங்குற?" அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாரி நீங்க இத யாருக்காக சமைக்கிறீங்க? யாருக்கு சமைக்கிறீங்க? இத யாருக்காக சமைக்கிறீங்க? அப்டின்னா நம்ம சமைச்சோமானா, அத சாப்ட்டு பலனடைவாங்க. நீ இப்போ யாருக்கு ஓட்டு போட போற? இத நீ யாருக்காக ஓட்டு போட போற? அப்டி சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம ஓட்டு போடுறோம் அப்டின்னா, அந்த ஓட்டுனால இந்த ரிசீவர் பலனடைவார். இல்லையா? ஸோ அந்த மாரி இடங்கள்ல நம்ம வந்து ஹூ அண்ட் ஃபார் காம்பினேஷன யூஸ் பண்ணுவோம். ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களானா, ஈஸி தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் பண்ண போற கொஸ்டின் பாருங்க. இத நான் யாருக்கு குடுக்கணும்? அப்படின்னு நம்ம கேட்கணும். இதுக்கான கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. ஸோ ஹூ டிஃபால்ட்டா இருக்க போகுது. ஸோ குடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேண்டும்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஷுட்டுன்னு சொல்லுவோம். இல்லையா? ஸோ அப்ப அந்த ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஷுட். நான் கொடுக்க வேண்டும். அப்ப ஐ. கிவ். மெயின் வெர்ப் வந்து கிவ். இதை அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து திஸ். ஸோ குடுக்குறதுங்கிறப்போ வெறுமனே டைரக்ஷன். நம்ம கிட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட போகுது. நான் குடுத்தா அவங்க அத வாங்கி பலனடைவாங்களே! அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம கிவ்ன்னு சொல்றப்ப அது அவங்களுக்கே பெர்மனன்ட்டா அவங்க வந்து யூஸ் பண்ற மாரி அவங்களுடைய பலனுக்காக நம்ம குடுக்குறோம்னு அர்த்தம் இல்ல. நம்ம கையில இருக்கிறது அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அவ்வளோதான். ஸோ அந்த மாரி இடங்கள்ல எல்லாம் நம்ம டூ தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி நீங்க வேணா போட்டு பார்த்துக்கோங்க. இத யாருக்காக குடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். இல்லையா? ஸோ அப்ப டூ வந்து கரெக்ட்டான ஆப்ஷன். அப்ப ஹூ ஷுட் ஐ கிவ் திஸ் டூ? ஹூ ஷுட் ஐ கிவ் திஸ் டூ? நீ யாருக்கு ஓட்டு போட போற? நீ யாருக்கு ஓட்டு போடுற? அப்படி கேட்போம். இல்லையா? ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா நேரா நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட. யாருக்கு ஓட்டு போடுற? அப்படி நம்ம கேட்கிறோம். இல்லையா? ஸோ அப்போ பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இப்ப நீன்றதுனால அதுக்கான பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறது பி வெர்ப் ஆர். அப்ப ஹூ ஆர் யூ வோட்டிங் ஃபார்? ஹூ ஆர் யூ வோட்டிங் ஃபார்? நம்ம ஏற்கனவே ஏன் இந்த இடத்துல ஃபார்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ, அவங்க நம்மளுடைய ஓட்டுனால பலனடைறாங்க. அப்போ ஹூ ஆர் யூ வோட்டிங் ஃபார்? நீங்க இத யாருக்கு வாங்குனீங்க? அப்படி கேட்கிறோம். இல்ல நீங்க இத யாருக்காக வாங்குனீங்க? அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார் சேர்க்கணும் அப்படின்றத. ஸோ ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அதுதான் நம்ம யாருக்காக வாங்குனீங்கன்னு கேட்கிறோம். அப்ப ஆக்ஸிலரி வெர்ப் வந்து டிட். அப்ப ஹூ டிட் யூ? மெயின் வெர்ப் பாருங்க வாங்குறது பை. இதைன்னு தான் நம்ம ஜெனரலா எல்லா இடத்துலயும் இதைன்னு நம்ம சிம்பிளா போட்டுட்டோம். அதனால திஸ். அப்ப ஹூ டிட் யூ பை திஸ் ஃபார்? ஹூ டிட் யூ பை திஸ் ஃபார்? இந்த மெசேஜ நான் யாருக்கு அனுப்பணும்? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ வெறுமனே டைரக்ஷன் நம்ம கிட்டேருந்து ஒரு மெசேஜ் இங்க போகுது. இன்னொருத்தருக்கு போகுது. அவ்வளோதான். அப்ப டூ. பொதுவா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிவ், டெல், சென்ட் இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து டூ தான் யூஸ் பண்ணுவோம்.
இதை அனுப்பணும்னா அனுப்ப வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ ஷுட். அப்போ ஹூ ஷுட் ஐ அனுப்புறதுன்றதுனால சென்ட் எதை இந்த மெசேஜ். அப்போ திஸ் மெசேஜ் டு. இப்போ ஹூ ஷுட் ஐ சென்ட் திஸ் மெசேஜ் டு? ஹூ ஷுட் ஐ சென்ட் திஸ் மெசேஜ் டு? இந்த வேலையை யாரு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நாம இந்த வேலையை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ இந்த வேலையை கொடுக்கறதுனால அவங்க ஒன்றும் பலனடைய போறது இல்லை. இந்த வேலையை யாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்லை. ஸோ இந்த இடத்துல டூ தான். சரி, நாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து கேன் யூஸ் பண்ண போறோம். அப்போ ஹூ கேன் வி கிவ் திஸ் ஒர்க் டு? ஹூ கேன் வி கிவ் திஸ் ஒர்க் டு? ஹூ கேன் வி கிவ் திஸ் ஒர்க் டு? இந்த பரிசு யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ இதுல ஒண்ணுமே இல்லை பாருங்க. யாருக்கு இந்த பரிசு, அவ்வளவுதான். யாருக்கு அப்படிங்கிறப்போ பரிசு கொடுத்து அவங்க பலனடைவாங்க. அப்ப நம்ம ஃபார் இல்ல யாருக்காக இந்த பரிசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஹூ அண்ட் ஃபார் இடையில என்ன இருக்கு? இந்த பரிசு, திஸ் கிஃப்ட், அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அதுக்கான பி வெர்ப் இஸ், அதுதான் ஆக்சிலரி வெர்ப். அப்போ இந்த சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஹூ இஸ் திஸ் கிஃப்ட் ஃபார்? ஹூ இஸ் திஸ் கிஃப்ட் ஃபார்? நீ யாரோட போன? பாருங்க, யாருடன், இவங்களுடன் அப்படிங்கிறப்போ நம்ம வித். அப்போ ஹூ அண்ட் வித் காம்பினேஷன். சென்றாய் பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட். நீன்றதுனால யூ. போறது அப்படின்றதா மெயின் வெர்ப் கோ. அப்ப who did you go with? Who did you go with? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். பிரசன்ட்ல, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீ, அதனால நம்ம who are you அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அப்ப who are you? பேசிட்டு இருக்க. டாக்கிங் டு, பேசுறதுன்னா நாம இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறப்ப டாக் டு அப்படின்றது ஒரு காம்பினேஷனே தான். அதனால இந்த ஹூக்காக இந்த டூ இல்ல, டாக் டு அப்படின்றதே காம்பினேஷன். அப்ப who are you talking to? Who are you talking to? இதை நீ யாருக்கு காமிச்ச? இல்ல இதை யாரிடம் காட்டினாய் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ இதை நம்ம யாருக்கோ காட்டுறோம், அவ்வளவுதான். ஸோ இதனால ஆப்போசிட்ல உள்ளவங்க பலன்லாம் எதுவும் அடையல. ஸோ இதை யாருக்குங்கிறத யாருக்காக அப்படிலாம் நம்ம வந்து இதை மாற்றவும் முடியாது. ஸோ அதனால டூ தான். காட்டினீர்கள் பாஸ்ட்ல, அப்ப டிட். அப்ப ஹூ டிட் யூ காட்டுறதுனா ஷோ, இதைன்றதுனால வெறுமனே திஸ். அப்ப ஹூ டிட் யூ ஷோ திஸ் டு? ஹூ டிட் யூ ஷோ திஸ் டு? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாமா ஈஸியா? அம்மா, நீங்க யாருக்கு இதை சமைக்கிறீங்க? இல்ல இதை யாருக்காக சமைக்கிறீங்க? சமைச்ச பொருளை யாருக்காக சமைக்கிறோமோ அவங்க வந்து சாப்பிட்டு பலனடைவாங்க இல்லையா? அப்ப ஃபார், ஹூ ஃபார். இப்பதான் சமைச்சிட்டு இருக்காங்க, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால ஹூ ஆர் யூ குக்கிங் திஸ் ஃபார்? திஸ்ன்றது இல்ல, இதை அப்படின்னு நம்ம எதுவும் இல்லாதனால நம்ம போடல. ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சானா எதை அப்படின்னு நம்ம சொல்றதானா அந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப ஹூ ஆர் யூ குக்கிங் ஃபார் இல்ல ஹூ ஆர் யூ குக்கிங் திஸ் ஃபார், எப்படி வேணா சொல்லலாம். இதை யார்கிட்டேந்து வாங்குனீங்க? இல்ல இது யாரிடமிருந்து பெற்றீர்கள்? வாங்குறதுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? சோ அதனால நாம இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை, இதை யாரிடமிருந்து பெற்றீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தா அந்த மாதிரி நம்ம கேட்க போறோம். சோ இது காசு கொடுத்து வாங்கல, அதனால நம்ம பை இல்ல கெட் யூஸ் பண்றோம். சோ பெற்றீர்கள் பாஸ்ட்ல. அப்ப ஹூ டிட் யூ கெட் திஸ்? யாரிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம். இப்போ ஹூ டிட் யூ கெட் திஸ் ஃப்ரம்? ஹூ டிட் யூ கெட் திஸ் ஃப்ரம்? இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ். உனக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சு? யாரிடம் இருந்துன்னு இருக்கு. அப்போ ஹூ அண்ட் ஃப்ரம். நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க? யாருக்காக. அப்போ ஹூ அண்ட் ஃபார். நீ யாரோட பூங்காவுக்கு போன? நீ யாரோட பூங்காவிற்கு செல்கிறாய், பிரசன்ட்ல இருக்கு. யாருடன், அப்போ ஹூ அண்ட் வித். நீ யாருக்கு பணம் கொடுத்த? ஸோ பணம் கொடுக்கறது, ஆப்போசிட்ல உள்ளவங்க பலன் அடைகிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்கறது அந்த கிவ்ன்ற வார்த்தை வர்றப்போ நம்ம எப்பவுமே ஹூவோட டூ தான் சேர்த்துப்போம். அதுவும் இல்லாம இந்த சென்டென்ஸை நம்ம யாருக்காக பணம் கொடுத்த அப்படி சொல்ல மாட்டோம், யாருக்கு பணம் கொடுத்த அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? அப்போ இது ஹூ அண்ட் டூ தான். மற்றபடி இந்த ஃபுல் கொஸ்டினை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ஹூமுக்கு பதிலா ஹூ அண்ட் ப்ரிப்போசிஷன் ஹூ டு, ஹூ ஃபார், ஹூ வித் அண்ட் ஹூ ஃப்ரம் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.